சென்னை கோயம்பேடு சந்தை வளாகத்தில் 3 ஏக்கர் பரப்பளவில் பொங்கல் சிறப்பு சந்தை அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், தற்பொழுது கோயம்பேடு சந்தை வளாகத்தில் 3 ஏக்கர் பரப்பளவில் பொங்கல் சிறப்பு சந்தை அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் இந்த சந்தை அமைக்கப்பட்டிருக்கிறது. இது எவ்வளவு விலை நிர்ணயம் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு ஏற்பாடுகள் சென்னை கோயம்பேடு சந்தையில் செய்திருப்பதாக தெரிவித்திருந்தாலும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படுகிறது. கோயம்பேடு சிறப்பு சந்தைக்காக சென்னையின் பல்வேறு இடங்களில் இருந்தும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய புறநகர் மாவட்டங்களில் இருந்தும் வரக்கூடிய வியாபாரிகளுக்கு பொதுவான ஏற்பாடுகள் எதுவும் செய்யவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த கோயம்பேடு சந்தைக்கு வர வேண்டும் என்றால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சிறப்பு சந்தை இங்கு போடப்பட்டு இருப்பதன் காரணமாக இந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கலாம் என்று வியாபாரிகள் கருத்து முன்வைக்கிறார்கள். பொங்கல் சந்தையை பொறுத்த வரைக்குமே கடந்த 10ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கிறது. இங்கு சென்னையின் சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட கரும்புகள், மஞ்சள் உள்ளிட்டவைகள் இங்கு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் ஒருபுறம் என்றாலும் வியாபாரிகள் மற்றொருபுறம் ஒரு இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். பல்வேறு போக்குவரத்து நெரிசல் என்பது தொடர்ச்சியாக ஏற்பட்டிருக்கிறது. அதனை சரி செய்வதற்கு போக்குவரத்து காவலர்கள் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது இங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த சந்தையை பொறுத்த வரைக்குமே பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட கரும்பு உள்ளிட்டவைகள் விற்பனைக்கு வந்திருந்தாலும் பொதுமக்களுக்கு எளிதாக வந்து வாங்கி செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்க வேண்டும் என்பது இங்கு இருக்கிறவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.